வணக்கம் மக்களே. குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசம். அதிமுகவோட சார்பாக 297 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 297 வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் இலவசமாக பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வர ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்குது. இதனால் அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளில் முடக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாளை முதல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவோட சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக வெளியிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே 3 கட்டங்களாக நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ அதிமுகவோட சார்பாக 297 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷனில் 1 கிலோ பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் இலவசமாக கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாநிலங்களுக்கான மத்திய நிதி பகிர்வை உயர்த்தி வழங்குறதுக்காக வலியுறுத்துவோம். இதே போல் அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்து வரவங்களுக்கு பட்டாவும் வழங்கப்படும். மகளிரோட இருசக்கர வாகனம் வாங்குறதுக்காக 25,000 மானியமும் வழங்கப்படும். அதே போல் 12வது படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து செயல்படுத்துவதற்காக மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த படிப்படியாக மதுக்கடைகளை மூடுறதுக்கான நடவடிக்கைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்றும், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக தனி இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும்னு சொல்லியும், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கினா பயிர்க்கடன் தள்ளுபடியும் செய்யப்படும். மீனவர்கள் உயிரிழந்தாங்கன்னா குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடும் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலாக பணிபுரிகிற செவிலியர் மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லியும், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 வழங்கப்படும் என்றும், இளைஞர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் வரை தொழில் கடனும் வழங்கப்படும் என்றும், வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் சட்டங்கள் இயற்றப்படும்ன்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்களை இந்த வாக்குறுதிகளை பற்றின உங்களோட கருத்தை என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.